கதறி அழுதபடி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிய திவ்யா கணேஷ் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த வீடியோ இருக்க போது. என்னதான் இருந்தாலும் திவ்யா கணேஷ் அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க கூடாது. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. பிக் பாஸ் சீசன் 9க்கான இன்றைய 3வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதில் கானா வினோத் மற்றும் திவ்யா கணேஷ் 2 பேருக்கும் நடுவில் சண்டை வெடிச்சிருச்சு. கானா வினோத்துக்கிட்ட மரியாதையாக பேசணும் அப்படின்னு சொல்லி திவ்யா கணேஷ் சொல்ல, கானா வினோத் ட்ரிகர் ஆகி, நீ எல்லாம் மரியாதையை பற்றி பேசலாமா, கருமோ சி அப்படின்னு சொல்லி பேசினால் தானே நீ, உனக்கு டிசிப்ளின் டெக்கோரம் அப்படின்றதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கானா வினோத் வந்து கேள்வி எழுப்புறான் திவ்யா கணேஷ்கிட்ட. கானா வினோத் மேலே நமக்கு ஏகப்பட்ட மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் இந்த விஷயத்தில் அவன் கரெக்டாக சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா திவ்யா கணேஷ் வந்த அந்த வாரம் ஃபுல்லாக டிசிப்ளின் இல்லை, டெக்கோரம் இல்லைன்னு புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. கத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் அவங்க பேசினதை, அவங்க போட்ட ரூல்ஸை அவங்களே பிரேக்கப் பண்ணி பல இடங்களில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திவ்யா கணேஷுக்கும் கானா வினோத்துக்கும் ஒரு சண்டை வெடிச்சதும் கானா வினோத் ரசிகர்கள்லாம், என் தலைவன் வந்துட்டான்டா, என் சிங்கம் வந்துட்டான்டா, திவ்யா கணேசை வந்து வச்சு செஞ்சுட்டான்டா அப்படின்னு சொல்லி ஃபயர் விடலாம் அப்படின்னு யோசிக்கிற அந்த கேப்பில் விஜே பார்வதி உள்ளே புகுந்து திவ்யா கணேஷ் வெர்சஸ் கானா வினோத்னு இருந்த சண்டையை விஜே பார்வதி வெர்சஸ் திவ்யா கணேஷ்னு மாற்றிருச்சு. அவன் சொன்னதில் என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி விஜே பார்வதி வந்து திவ்யா கணேஷ் கிட்ட கேட்க, நீ நடுவில் வராத பார்வதி, நான் உங்ககிட்ட பேசவே இல்லை, நீ பேசினா அவ்வளோதான், நீ பேசுகிறதெல்லாம் தெரியும் போடி அப்படின்னு பார்வதி பேச, அதில் ட்ரிகரான அக்கா அங்கேருந்து அந்த கான்வர்சேஷனை பார்வதி கிட்ட கண்டினியூ பண்ண முடியாமல் பெட்ரூமுக்குள்ளே போயிட்டு படுத்துக்கிட்டு கதறி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது கானா வினோத் வெர்சஸ் திவ்யா கணேஷ்னு வர வேண்டிய சண்டையை அப்படியே உள்ளே புகுந்து மாற்றி லைம்லைட்டை பார்வதி பக்கம் திருப்பி திவ்யா கணேஷுக்கிட்ட கான்வர்சேஷன் வச்சுக்க முடியாமல் போய் படுத்து திவ்யா கணேஷ் வந்து அழுக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து விஜே பார்வதி விட்டுட்டாங்க. இப்போ கானா வினோத் ரசிகர்கள்லாம், ஆகா நம்ம ஃபயர் விடலான்னு நினச்சமே கானா வினோத்துக்கு, கடைசியில் சண்டால சிரிக்கி இவ ஊடால புகுந்து இவ ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாலே அப்படின்னு சோசியல் மீடியாவில் உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. சரி ரைட், அவங்க ஒரு பக்கம் ஒப்பாரி வைக்க, ஏன்னா இதுக்கு அடுத்து வந்து கானா வினோத்தை பற்றி தான் சும்மா பிரித்து 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 வைக்க வாங்கிட்டு இருக்குது. கானா வினோத் திவ்யா கணேஷை பற்றி டிசிப்ளின் டெக்கோரம் கருமம் சி அப்படின்னு நீ பேசுகிற அப்படின்னா நீ எந்த அளவுக்கு கேவலமான ஒருத்தி, அந்த ஒரு பாயிண்ட் கரெக்டரா. ஆனால் இந்த வாரம் ஃபுல்லாக நீ என்ன பண்ண, குறிப்பாக இந்த டிஆர் கெட்டப்பை போட்டதுக்கப்புறம் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட தலைவன் அத்துமீறி நடந்திருக்கான். பெண்கள்கிட்ட மட்டும் இல்லை, பெண் கெட்டப்பு போட்ட, பொம்பளை கெட்டப்பு போட்ட கமருதினை கூட தலைவன் விட்டு வைக்கல. கமருதினை பார்த்து சொல்கிறான், நீ கொட்டாங்குச்சி எல்லாம் வைக்க தேவையில்ல, ஏற்கனவே வச்ச மாதிரி தான் இருக்குது அப்படின்னு இவன் பேசுகிறான். அப்படின்னா எந்த அளவுக்கு இவன் வந்து கேவலமான எண்ணம் கொண்டவன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். வியனா நடந்து வந்துட்டுருக்கு. வியனா வந்து போட்டிருக்கிற கெட்டப்பு தெரியும். அந்த முதல் மரியாதை படத்தில் வந்து அந்த ராதா போட்டிருக்கிற கெட்டப்பு, அவங்க வந்து அந்த ஜாக்கெட் துணிலாம் இல்லாமல் சேலையை மட்டும் ஃபுல்லாக சுற்றி கட்டியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு, அம்மா மார்கழி மாதம்மா, நீ இப்படி வந்தால் என்னம்மா அர்த்தம், இப்படி திரியிறியம்மா அப்படின்னு இவன் பேசியிருப்பான். அப்போ என்ன மாதிரியான மனநல கொண்டவன் அப்படின்றத பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி ஏரியாவில் ஒரு டாஸ்க் நடந்துக்கிட்டு இருக்கும். அப்போ வந்து திவ்யா கணேஷ் நின்றுட்டு இருப்பாங்க. விக்கல்ஸ் விக்ரம் கண்ணை கட்டி கூட்டிகிட்டு வருவான். அப்போ வந்து திவ்யா கணேஷுடைய கால் வந்து தெரியாமல் பட்டுரும் கானா வினோத் மேலே. அதுக்கு சாரி சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கப்புறமும் பயங்கர ஹார்ஷாக அவனுடைய இடது கால் எடுத்து ஒரே மிதி. காலில் மட்டும் பட்டிருந்துச்சுன்னா திவ்யா கணேஷ் கண்டிப்பாக ஹர்ட் ஆகிருப்பாங்க. நல்ல வேலை படலை. அந்தளவுக்கு அக்ரஸிவாக ஃபிசிக்கல் வயலன்ஸில் பயங்கரமாக ஈடுபட்டிருக்கான் தலைவன். பெண்கள்கிட்ட அத்துமீறி பேசியிருக்கிறான். வியனாகிட்டையும் ஃபிசிக்கல் வயலன்ஸில் ஈடுபட்டிருக்கிறான். இதெல்லாம் வந்து கானா வினோத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள். நீ வந்து டிசிப்ளின் டெக்கோரம் இதெல்லாம் பற்றி திவ்யா கணேஷ்கிட்ட பேசலாமாடா? இந்த கோமாளி விக்ரம் குறுக்கால புகுந்துக்கிட்டு ஒருத்தர்கிட்ட நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்றதுக்காக அந்த நெகட்டிவ் தான் அவங்களுடைய கேரக்டரே அப்படின்னு நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லி திவ்யா கணேஷை பார்த்து கேள்வி எழுப்புறான். ஏண்டா டம்மி பாவா விக்கல்ஸ் விக்ரம், அதெல்லாம் நீ சொல்லலாமாடா? கானா வினோத்தை வந்து அப்படியே 24/7 அப்சர்வ் பண்ணி அவன் கூடவே இருந்து நீ விளக்கு பிடிச்ச மாதிரி சொல்கிற. அவன் வீக் 1 இருந்து அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட எத்தனை இடத்துல அவன் அத்துமீறி நடந்திருக்கான் தெரியுமா? ரம்யா ஜோ தொடங்கி ஆரோரா சின்க்ளர், கெமி,
இது மாதிரி பல பேர்கிட்ட பல இன்ஸ்டன்ஸில் கானா வினோத் அத்துமீறி நடந்திருக்கான். அவனுக்கு வந்து புனிதர் பட்டம் கட்டக்கூடிய வேலையை ஒரு சில பேர் பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில் செய்கிறாங்க. அவன் திவ்யா கணேசுக்கு எதிராக ஒரு பாயிண்ட்டை கரெக்டாக வச்சுட்டான் அப்படிங்கிறதுக்காக அவங்கிட்ட இருக்கக்கூடிய 10 தவறுகளை நீங்கள் மறைக்கிற மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. இந்த வாரம் திவ்யா கணேசுக்கு நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேன். நேற்றுலேருந்து அக்கா வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்காத இடமே இல்லை அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. கமருதீனுக்கும் ரம்யா ஜோவுக்கும் பிரச்சனை. நீ எதுக்கா குறுக்கால போடுற? அவங்க 2 பேரும் சண்டையை அவங்க 2 பேரும் பேசி கிளியர் பண்ணிக்க போகிறாங்க. ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை என்றால் நான் சும்மாக இருக்க மாட்டேன். எதுக்கு நீயும் உமன் கார்டு எடுக்கிற? அங்கே ஆண் பெண் சமம் அப்படின்ற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் தானே உங்களெல்லாம் உள்ளே விட்டுருக்காங்க ஒன்றா. ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக எதுவும் ஃபிசிக்கல் டாஸ்க் வைக்கிறாங்களா? எல்லா டாஸ்க்கையும் எல்லாரும் சேர்ந்து தான் விளையாடுறீங்க. ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை, ரம்யா ஜோவை வந்து இந்த அளவுக்கு கேவலமாக பேசுகிறான், நீங்கள் யாருமே எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டீங்களா அப்படின்னு பிரஜனை பார்த்து நீ கேட்குற. அதே மாதிரி வந்து கமருதீனுக்கு எதிராக எல்லாரையும் திருப்பி விட்ற. உனக்கு கமருதீன் மேலே பர்சனல் கிரட்ஜு, அதனால் இருக்கிறவன் எல்லாரையும் கொம்பு சீவி விட்டு கமருதீனுக்கு எதிராக திருப்பி விட்ற. இந்த கேமை கூட தெரிஞ்சுக்காத அளவுக்கு நாங்கள் என்ன முட்டா பசங்களா? கானா வினோத்தும் உன் காலை மிதிச்சப்ப கானா வினோத்துக்கு எதிராக இதே வீரியத்தோடு நீ பேசியிருந்த அப்படின்னா உனக்கு ஒரு ராயல் சல்யூட் பண்ணியிருக்கலாம். அப்போ பிரஜனுக்கிட்ட வந்து பின்னாடி வந்து கானா வினோத் இப்படிலாம் நடந்துக்கிறான்னு சொன்னப்ப பிரஜனு அவனோட தராதரத்துக்கிட்டே இந்த தகுதி தராதரத்தை விடவே மாட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி அவருடைய தராதரத்துக்கு நம்ம கீழே இறங்கி போக வேணாம், இந்த பிரச்சனை இதோட விட்டுரு அப்படின்னு சொன்னப்ப நீ அமைதியாக கேட்டுட்டு தானே கடந்து போனேன். அப்போ கமருதீன்ட்டனா எகிர்ற, கானா வினோத்துட்டனா அடக்கி வாசிக்கிற. இன்னைக்கு போய் மரியாதையாக பேச கற்றுக்கோங்க அண்ணா அப்படின்னு இவ்வளோ சாஃப்டாக சொல்கிற. அவன்கிட்ட ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக டே இந்த மாதிரி நீ பண்ணுறது தப்பு, இப்படிலாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறத எது தடுக்குது உனக்கு? ஏன்னா நீ வெளியிலேயே பார்த்துட்டு போயிட்ட. கானா வினோத்துக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் சிஸ்டம் வெளியில் இருக்குது. நம்ம அவனுக்கு எகெயின்ஸ்டாக ரொம்ப வீரியமாக சண்டை போட்டோம் அப்படின்னா அது நமக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு நீ பயப்படுற. அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான் அப்பட்டமாக தெரியுது. அப்போது திவ்யா கணேஷ் ஆற்றுலேயும் அடி வாங்கியாச்சு, சேத்துலேயும் அடி வாங்கியாச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த வாரம் ஃபுல்லாக வாயை கொடுத்து அக்கா பல இடங்களில் வாங்கி கட்டியிருக்கு. இந்த உமன் கார்டு அப்படின்றதெல்லாம் யூஸ் பண்ணாமல் உனக்கு வரக்கூடிய பேட்டில்ஸை நீ வந்து ஃபேஸ் பண்ணுமா? நேற்று சண்டை போட்டுட்டு இருக்கப்ப விஜே பார்வதி உனக்காக ஏன் நியாயம் கேட்கல அப்படின்னு நீ பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் சுத்த பைத்தியகாரத்தனம். இஃப் யூ ஹாவ் ப்ராப்ளம் யூ ஹாவ் டு ஃபைட் ஃபார் யுவர் செல்ஃப். நீ வந்து உனக்காக ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறது தான் இந்த பிக் பாஸ் கேமு. மற்றவங்க உனக்காக வந்து நிற்பாங்க நீ எதிர்பார்க்கவே கூடாது. அட் த எண்ட் ஆஃப் த டே பார்வதி உங்கள் 2 பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனையை விலக்கி விடுவதற்கு ஒருத்தரை இழுத்துட்டு போய் அந்த பிரச்சனையை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுவதற்கான முயற்சியை தான் நேற்று செஞ்சது. இன்றைக்கி உங்க கூட எதிர்த்து சண்டை போட்டுச்சுல்ல விஜய் பார்வதி, அப்போ நீ என்ன பண்ண? விஜய் பார்வதியோட எதிர்த்து சண்டை போட முடியாமல் அந்த சண்டையிலிருந்து குவிட் பண்ணிட்டு போய் நீ பாட்டுக்கு போய் பெட்டில் படுத்துக்கிட்ட. இதுதான் அதிகபட்சமாக உன்னால் பண்ண முடிகிற ஒரு விஷயம். ஒரு கான்வர்சேஷனில் உன்னால் ஒருத்தரை பேசி வின் பண்ண முடியல அப்படின்னா அந்த கான்வர்சேஷனை நீ பில்ட் பண்ணவே கூடாது. இது கமருதீன் விஷயத்துக்கும் பொருந்தும், கானா வினோத் விஷயத்துக்கும் பொருந்தும், விஜே பார்வதியுடைய விஷயத்துக்கும் பொருந்தும். இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா கதறி அழுதபடி பிக் பாஸ் வீட்டை விட்டு நீ வெளியே போகிறத தவிர வேற எந்த ஆப்ஷனும் இல்லை. சரி, ஆடியன்ஸான உங்கள்கிட்டே கேட்குறேன், திவ்யா கணேஷ் நேற்றுல இருந்து ரொம்ப சென்சிட்டிவாக ஒரு கேமை விளையாடிக்கிட்டு இருக்காங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்படியே போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் வந்து கதறி அழுதுட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த கேமை குவிட் பண்ணிவிட்டு வாக் அவுட் பண்ணிவிட்டு வந்துட வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ திவ்யா கணேஷ் கரெக்டான ட்ராக்கில் போயிட்டுருக்காங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சையோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.